அழகின் ரகசியம் என்ன தெரியுமா? நேர்மை தான். நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் அழகாக இருப்பீங்க. உங்கள் செயல் அழகாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை அழகாக இருக்கும், உங்கள் உடம்பு அழகாக இருக்கும். அது அப்போ உணவுலேயும் ஒரு நேர்மை இருக்குது. நேர்மையான உணவுகள் எது அப்படின்னா, நம்ம உடலை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்கக்கூடிய உணவு தான் நேர்மையான உணவுகள். உணவில் நேர்மை என்பது, நமக்கு நோயை தருகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவில் நேர்மை இல்லை, அது நேர்மையற்ற உணவு. அப்போ உங்கள் உடம்பு அழகு இல்லாமல் போயிடும். நோய் வர ஆரம்பிச்சிடும், உடல் பருமன் ஏற்பட ஆரம்பிச்சிடும், மூட்டு வலி வர ஆரம்பிச்சிடும், சுகர் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நேர்மையான உணவுகளை நம்ம சாப்பிடணும். அது என்ன உணவு அப்படின்னா, நமக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த உணவு எதெல்லாம் அப்படின்னா, கண்டிப்பாக அது பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள். பச்சை கீரைகளை பச்சையாக சாப்பிடணும். பச்சை கீரை பழங்களை சாப்பிடணும். கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள், இதை சாப்பிட்டாதான் இதுதான் நேர்மையான உணவு. இதை பெரும்பாலும் பச்சையாக சாப்பிடணும். காய்கறி பொரியல் இந்த உலகத்துக்கு தந்தார் போல் சிறிது மாற்றம், உப்பு போட்டு ஒரு பொரியல் போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நேர்மையான உணவுகளை சாப்பிடணும். அதுபோல் அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இது நேர்மையற்ற உணவு. இதனால்தான் நமக்கு உடல் பருமன், சர்க்கரை, எல்லா நோயும் வருது. மூட்டு வலி, உடம்பில் அழகு இல்லாமல் போயிடுது. நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? நேர்மை தான் அழகின் ரகசியம். அழகாக இருக்கணும்னா நேர்மையாக இருக்கணும். உணவில், தொழிலில், வாழ்க்கையில், பண விஷயத்தில், எல்லா விஷயத்துலையும் நீங்கள் நேர்மையாக இருங்க. உங்கள் வாழ்க்கை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் ரசித்து வாழ்வீங்க. உங்கள் உடம்பை நீங்கள் ரசிப்பீங்க, உங்களை மற்றவங்களும் ரசிப்பாங்க. உங்கள் வாழ்க்கையை மற்றவங்களும் ரசிப்பாங்க, நீங்களும் ரசிப்பீங்க. நேர்மை இல்லாதவங்களுடைய வாழ்க்கையை யாருமே ரசிக்க மாட்டாங்க. வெறுப்பாக தான் பார்ப்பாங்க, வெறுக்க தான் செய்வாங்க. அது அருவருப்பானது.